ஆளினால் அந்த ஆளினால் அழகுராஜா தான் இப்ப அண்ணாமலை. அந்த பட்டில் சிஜே பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பார் தெரியல. கொஞ்சம் அப்படியே கண்ணை முடி நினைச்சு பாரு அண்ணாமலையா இருந்தா எப்படி இருக்கும்னு. செருப்பே போட மாட்டாராம். காலில் ஆணி வந்துச்சு. டாக்டர் 3 மாசம் போடக்கூடாதுன்னு. அது எப்படி டைலாக் விட்டான் பாரு அவன். அது என்ன ஜாட்டியால் அடிச்சுக்கிறது? யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? உன் அக்கா கணவர் வீட்டில் உன் மச்சான் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு. இப்படியே அண்ணாமலை சொந்தக்காரங்க வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு ஒரு பக்கம் செய்தி. இவர் ஏகப்பட்ட பணத்தை சேர்த்துட்டாரு இன்னொரு பக்கம் செய்தி. ஒரு யூடியூப்ல பேசுற ஒரு தனியார் பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் ஒரு 2000 கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு அப்படி ஒரு செய்தி. இந்த செய்தியை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த செய்தியை வெளியே விடாம அமுக்கி விடுறதுக்கு இவர் ஜாட்டியால் அடிச்சுக்கிறாராம். காஸ்ட்லி ஜாட்டியா வாங்கி உனக்கு உரைக்கிற மாதிரி. இன்னும் நீ அடிச்சா உரைக்காது. எங்க திமுக காரருக்கு டென்ஷன்ல எங்க வேலுங்கிட்ட ஜாட்டியை கொடுத்தீங்கன்னா உன்னை வாங்குற வாங்கு. எங்கள் வீட்டு பிள்ளைல நம்பியார் எம்ஜிஆர் அடிப்பார் தெரியுமா? அந்த மாதிரி அடிச்சாதான் யார் காலில் பூ சுத்துறீங்களா? இந்த அன்புமணி ராமதாசியா? மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியினர். ஸ்டாலின் குடும்ப அரசியல் நடத்துகிறார். உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆக்கலாம்? அன்புமணி பொண்டாட்டி எப்படி தர்மபுரியில் நின்னது? இந்த ஜாட்டி யார் திரும்ப வாங்கி தரணும்? அண்ணாமலையும் ராமதாஸ் தான் வாங்கி தரணும். என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நாடு உள்ள சவுக்கால் அடிங்க. என்ன முச்சந்து நின்று இவரை சவுக்கால் அடிக்க சொன்னார். இங்க ஒரு லூஸ் அடிக்கிற நானே அடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரே கூட்டணி. இன்றைய நடிகர் சொல்லுகிறாரே, கட்சி ஆரம்பித்தேன், தேர்தலை சந்திப்பேன், ஆட்சியை பிடிப்பேன். அப்படி இல்லை. இப்ப சொல்றான் திருமங்கலம் ஃபார்முலான்ட்டு 62லயே சில்வர் கூட ஃபார்முலாலாம் இருந்திருக்கு. இதை பிஜேபி காரன் அல்லது வேற வேற கட்சிக்காரெல்லாம் கலப்பி விடுறான். அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி படிக்கிறாங்க, நாங்க படிக்க கூடாதா? கலைஞர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? மத்திய மந்திரி வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? நாங்க மட்டும் நம்ம யாரா படிக்க வேணாம்னு சொன்னோமா? அப்ப தமிழ்நாட்டு எம்பி மட்டும் தமிழ்ல ஏத்துக்கிட்டான், நான் ஏன் தாய்மொழி ஏத்துக்க கூடாதுன்னு கேட்கிறான். அப்ப சபாநாயகர் சொன்னார், அவனுடைய மொழி 9வது அட்டவணையில் இருக்கிறது, உன்னுடைய மொழி 9வது அட்டவணையில் இல்லை, ஆகவே ஏற்றுக்க முடியாதுன்னு சபாநாயகர் சொன்ன உடனே அந்த பீகார் எம்பி என்ன தெரியுமா சொன்னா, என்ன சார் பண்றது, என் ஸ்டேட்ல கலைஞர் கருணாநிதினு ஒருத்தன் பிறக்கல, பிறந்திருந்தால் என் மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கிற சீமான் சாமான் தெரியுமா? அதெல்லாம் மேற்கு வங்கத்துடைய பாஜக மூத்த தலைவர் திலீபன் சொல்லியிருக்கிறார், பங்காளி மக்களே தயவு செய்து இந்தியை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள், பெங்காலி மொழியில பேசுங்கள், இப்படியே போனால் உங்கள் மொழி காணாமல் போய்விடும். மத்திய சர்க்கார் எப்படியாவது மிரட்டியாவது இங்கு இந்தியை புகுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராமர் கோயில் ஒண்ணு இல்லைன்னு, பாகிஸ்தான் ஒரு நாடு இல்லைன்னா, ராமர் கோயில் ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா பிஜேபியால் அரசியல் நடத்த முடியாது. அதே மாதிரி இலங்கைன்னு ஒண்ணு இல்லைன்னா, ஈழத்தமிழன் ஒண்ணு இல்லைன்னா, பிரபாகரன் ஒண்ணு இல்லைன்னா சீமானால கட்சி நடத்த முடியாது. யார் யாரே ஏதோ பேசிட்டு இருக்கான், வீட்டுக்கு அனுப்புவோம், தோக்கடிச்சிரும், நாங்க தான் வருவோம்ட்டு. எம்ஜிஆரே தோக்கடிச்ச கட்சிடா அது. இப்ப யார் யாரை பேஸ் பண்றோம் தெரியுமா? ஆமக்கறி, ஆட்டுக்குட்டி, அணில் குஞ்சி, கற்பாம்பூச்சி. எங்களுக்கு வந்து கேடு காலம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு தலைவர்லாம் கூட்டின்னு வருவோம். யாருன்னா ஒருத்தர் அவருக்கு ஈக்குவலா திறமை உள்ளவன், பேசக்கூடியவன், தியாகம் பண்ணவன், கட்சி நடத்தக்கூடியவன், அரவணைக்கக்கூடியவன் யாராவது ஒருத்தர். இந்த அண்ணாமலையா இன்னைக்கு வாய்க்கு ஓட்டுகிறான், ஜாத்தியால் அடித்துக் கொள்வேன். பைத்தியம் முட்டி போச்சு. திமுக வயது 75. ஏன் வேண்டும் திமுக? இது கேள்வி. இது பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, திமுகவின் வரலாறு தெரியாதவர்களுக்கு, சரித்திரம் தெரியாதவர்களுக்கு, திமுகவின் சாதனை தெரியாதவர்களுக்கு இதை விளக்கி சொல்லலாம். திமுகவை போல் வென்ற கட்சியும் இல்லை, திமுகவை போல் தோற்ற கட்சியும் இல்லை. 1972 தேர்தல் 182 இடத்துல திமுக வெல்கிறது. திமுக வரலாற்றில் இல்லை, தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரையில் எந்த கட்சியும் எந்த தலைவனும் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதில்லை. 182 இடத்துல திமுக வெற்றி பெற்றது. இது 71 தேர்தல். அப்படியே 91க்கு வருவோம். 1971 184 சீட்டு, அமோக வெற்றி. திமுக மாத்திரம் கூட்டணியோடு சேர்த்து 210 தோல்வி ஜெயிக்கிறோம். ஆனால் அதே 91 தேர்தல் ஒரே இடத்துல வெற்றி பெறுகிறோம்.
71 184 91 ஒரே இடத்தில் மட்டும் வெற்றி பெறுகிறோம். 184 தொகுதியில் வென்ற பொழுதும் திமுக சல்லாப்பு காட்டவில்லை. 91 ஒரே இடத்தில் தோத்த போதும் வென்ற போதும் திமுக அடங்கி போகவும் இல்லை. காரணம், இந்த இயக்கத்துக்கு கிடைத்த தலைவர்கள், இந்த இயக்கம் கொண்டிருந்த லட்சியம், இந்த இயக்கம் போராடிய போராட்டம், நாம் சந்தித்த உணர்வு, சிறைச்சாலை, துப்பாக்கி தோட்டா தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவில் எந்த கட்சியும் இது போல சந்தித்திருக்க முடியாது. 49 கட்சி ஆரம்பிக்கிறோம், 57 தேர்தலில் நிற்கிறோம். ஏதோ தேர்தலுக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை. கட்சி ஆரம்பிப்பதே ஆட்சி பிடிப்பதற்காக திமுக ஆரம்பிக்கப்படவில்லை. இன்றைய நடிகர் சொல்லுகிறாரே, கட்சி ஆரம்பித்தேன், தேர்தலை சந்திப்பேன், ஆட்சியை பிடிப்பேன். அப்படி இல்லை. 49 தேர்தலை கட்சி ஆரம்பித்தோம், 57 தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தல் ஏதோ பதவிக்கு ஆசைப்பட்டு பகட்டுக்கு ஆசைப்பட்டு அல்ல. தேர்தலிலே நிற்கலாமா வேண்டாமா என்பதை திருச்சி மாநாட்டில் அண்ணா தொண்டர்களிடத்தில் கருத்து கேட்கிறார். இனி பதவி ஆசை திமுக இருக்கிறது அப்படின்னு பல பேர் வரலாறு தெரியாத என்னென்னோ பேசிட்டு இருக்கிறான். இது கூட திமுக ஏன் தெரியுமா தேர்தலில் நிக்கிறதுக்கு முடிவு பண்ணுச்சு? அதையே அண்ணா தொண்டர்களிடம் கருத்து கேட்டாராம் திருச்சி மாநாட்டில். ஏன் திமுக தேர்தலில் நிக்கணும் முடிவு பண்ணி ஏன் தொண்டர்களிடம் கருத்து கேட்டோம்னா, அன்னைக்கு சி சுப்பிரமணியம் பேசுகிறார், அண்ணா காமராஜர் பேசுகிறார், வெங்கட்ராமன் பேசுகிறார், கற்கன் பேசுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பொதுக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பேசினாராம், அண்ணாதுரை இன்னும் எவ்வளவு நாள் முச்சந்தில பேசுவீர்கள், தைரியம் இருந்தால் உள்ளே வந்து பேசுங்கள். கேட்டது பெருந்தலைவர் காமராஜர். யாரை பார்த்து? அண்ணாவை பார்த்து. சி சுப்பிரமணியம் கோயம்புத்தூர் கூட்டத்தில் பேசுகிறாராம், கருணாநிதி எவ்வளவு நாள் வெளியே ரோடிலே பேசுவீங்க, தைரியம் வந்தால் உள்ளே வந்து பேசுங்கள். சி சுப்பிரமணியம் கலைஞரை பார்த்து கேட்கிறார். கக்கனும் வெங்கட்ராமனும் பக்தோச்சலமும் திமுக பத்தி கேள்வி கேட்கிறார்கள். உங்களுக்கு உள்ளே வர தைரியம் இருக்கிறதா? தேர்தல் சந்திக்கிற துப்பு இருக்கிறதா? ஆண்மை இருக்கிறதா? கேட்டது யார்? பெருந்தலைவர் காமராஜர். கேட்டது யார்? சி சுப்பிரமணியம். கேட்டது யார்? பக்தோச்சலம். கேட்டது யார்? ஆர் வெங்கட்ராமன். கேட்டது யார்? கக்கன். சவால் விடுகிறார்கள், தைரியம் இருந்தால் உள்ளே வாருங்கள். ஏன் வெளியே இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வெளியே கூச்சல் இருக்கிறீர்கள், உள்ளே வாருங்கள் என்று காங்கிரஸ் சவால் விடுகிறது, களத்துக்கு அழைக்கிறது. தைரியம் என்ன உள்ளே வார் என்று சொல்லுகிறது. நாம் தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்பதை, சவாலை ஏற்கலாமா வேண்டாமா என்பதை ஜனநாயக முறைப்படி இந்தியாவிலேயே தொண்டனிடத்தில் கருத்து கேட்ட ஒரே கட்சி திமுக தான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. திருச்சி மாநாடு 18,000 ஓட்டு விடுகிறது. தேர்தலில் திமுக நிற்க வேண்டும். 7,000 ஓட்டு விடுகிறது. திமுக தேர்தலில் நிற்கக்கூடாது. பெரும்பான்மை மக்கள் தொண்டனுடைய கருத்தை ஏற்று 57 திமுக தேர்தலை சந்திக்கிறது. 15 பேர் வெற்றி பெறுகிறார்கள். அண்ணா வெற்றி பெறுகிறார், கலைஞர் வெற்றி பெறுகிறார், பேராசிரியர் வெற்றி பெறுகிறார், சத்தியவாணிமுத்து வெற்றி பெறுகிறார், மதியழகன் வெற்றி பெறுகிறார், ஆசை தம்பி வெற்றி பெறுகிறார். 15 பேர் வெற்றி பெற்று வருகிறார்கள். அந்த தேர்தல் நாவலர் தோத்துரு. 15 பேர் ஜெயிச்சு போறாங்க. எந்த காமராஜர் சவால் விட்டாரோ, எந்த சி சுப்பிரமணியம் உள்ளே வர முடியுமா தைரியம் இருக்கான்னு கேட்டாரோ, எந்த கக்கன், எந்த பக்தோச்சலம், எந்த வெங்கட்ராமன் உள்ளே வர முடியுமா கேட்டாரோ, அவரெல்லாம் உள்ளே உட்கார்ந்து இருந்தார்கள். அண்ணா தலைமையிலே 15 பேர் போனார்கள். 5 வருஷம் தான். 5 வருஷம் ஏண்டா இவங்களை சவாலுக்கு கூப்பிட்டோன்ட்டு அவங்களே தலையில கை வைக்கிற மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணமாக இருந்த கட்சி திமுக. 57 அண்ணா கேட்ட கேள்வி, பேராசிரியர் கேட்ட கேள்வி, தலைவரும் மதியழகரும் ஆசை தம்பியும் சத்தியவாணிமுத்தும் தமிழ்நாடு சட்டமன்றத்தை உண்டிலன் பண்ணிட்டாங்க. இது 57. 62 தேர்தல் வருகிறது. காமராஜர் விருகம்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் பேசினாராம், நான் தெரியாதனமாக சவால் விட்டு விட்டேன். நான் சவால் விட்ட காரணத்தினால் 15 திமுக காரன் உள்ள வந்துட்டான். அண்ணாதுரைன்னு சொல்றார் காமராஜர். அண்ணாதுரை, கருணாநிதி, மதியழகன், அன்பழகன், சத்தியவாணிமுத்து, ஆசை தம்பி இவரெல்லாம் உள்ளே வந்து விட்டார்கள். இந்த காமராஜர் சவால் விடுகிறேன், அவர் சொன்னது. இந்த காமராஜர் சவால் விடுகிறேன், நான் சவால் விட்டேன், களத்துக்கு அழைத்தேன், 15 பேர் உள்ள வந்திருக்கிறீங்க. இந்த காமராஜர் சவால் விட்டு சொல்கிறேன், இந்த 62 தேர்தலில் இந்த 15 பேரை நான் தோற்கடித்து காட்டுவேன். சவால் விட்டவர் யார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர். 57 சவால் கூப்பிட்டதே அவர்தான். ஜெயிச்சு உள்ள போனோம், உட்கார்ந்தோம், சட்டமன்றத்தில் பேசினோம். 62 தேர்தல் அதே காமராஜர் சொல்லுகிறார், இந்த 15 பேரை தோற்கடிப்பேன். குறிப்பா அந்த 15 தொகுதியில் போய் காமராஜர் இரவு பகலா பிரச்சாரம் செய்தாராம்.
பொதுக்கூட்டம் பேசுறார், ஊர்வலம் போறார், பிரச்சாரம் பண்றார். அந்த 15 தொகுதியில தோத்தடிச்சே ஆகணும்னு வேலை பார்க்கிறார். ரிசல்ட் வருது. இங்க உட்கார்ந்து இருக்கிற மூத்த முன்னோடிகள்லாம் தெரியும், அந்த பழனிகிராம ஏற்பட்ட மூத்த முன்னோடிகள்லாம் தெரியும். திமுக காரெல்லாம் அதிர்ச்சியா அடைகிற மாதிரி ரிசல்ட் வருது. காமராஜர் சவால் விட்டதை போலவே அண்ணா தோற்கடிக்கப்படுகிறார், பேராசிரியர் தோற்கடிக்கப்படுகிறார், மதியழகன் தோற்கடிக்கப்படுகிறார், ஆசை தம்பி தோற்கடிக்கப்பட்டார், சத்தியவாணி முத்து தோற்கடிக்கப்பட்டார், வீரபாண்டி ஆறுமுகன் தோற்கடிக்கப்பட்டார். 15 பேரில் 14 பேரை காமராஜர் தோற்கடிச்சிட்டார். ஆனால் அந்த காமராஜராலேயே தோற்கடிக்க முடியாத ஒரே தலைவன் மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை இங்கு பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 15 பேரை தோற்கடிப்பென்னர், ஆனால் அவராலேயே 14 பேரை தான் தோற்கடிக்க முடிந்தது. பரிசுத்த நாடார தஞ்சாவூர் எலெக்ஷன்ல நிக்கிறார் கலைஞர், அவர் எதிர்த்து நிக்கிறார். மிகப்பெரிய பணக்காரராம், பஸ் முதலாளி. கலைஞர் ஓட்டு போடுறவங்கிட்டே தேர்தல் நிதி வாங்கி வேலை செய்கிறார். ஆனால் மிகப்பெரிய பஸ் முதலாளி என்ன பண்றார்? கலைஞரை தோற்கடிச்சாகணும்னு காமராஜர் பரிசுத்த நாடார் நிறுத்துறாரு, பெரிய பணக்காரர். அன்னைக்கே பரிசுத்த நாடார் என்ன பண்ணாரா, ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு சில்வர் குடம் கொடுத்தாராம். எப்படி இப்ப சொல்றான் திருமங்கலம் ஃபார்முலான்ட்டு 62லயே சில்வர் குடம் ஃபார்முலாலாம் இருந்திருக்கு. சில்வர் குடத்தை பரிசுத்த நாடார் போய் ஒவ்வொரு வீட்டுக்கு இல்ல, ஒவ்வொரு ஓட்டுக்கு ஒரு சில்வர் குடத்தை கொடுத்துறாரு. இதை உடனே எல்லா திமுக தொண்டரை போய் கலைஞர்கிட்ட போய் சொன்னாங்களாம், ஐயா முடிஞ்சிருச்சு கதை, நம்ம தோத்துட்டோம், அவர் ஜெயிச்சிருவாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, பரிசுத்த நாடார் அவர் இருக்கிற பணத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு சில்வர் குடம் கொடுத்துட்டாருங்க. கலைஞர் சிரிச்சிட்டு சொன்னார், சில்வர் குடம் கொடுத்துட்டாரா? ஆமா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் எல்லாம் அந்த குடத்துக்கு மூடி கொடுத்துட்டு வாங்கன்னாராம். பரிசுத்த நாட்டார் என்ன கொடுத்துட்டு வந்தாரு? குடம். கலைஞர் என்ன கொடுக்க சொன்னாரு? குடத்துக்கு மேல மூடுற மூடி. அவர் கொடுத்தது குடம், இவர் கொடுத்தது மூடி. ஆனா 8000 ஓட்டுல கலைஞர் தான் தஞ்சாவூர்ல ஜெயிச்சாரு, குடம் கொடுத்ததால ஜெயிக்க முடியல. ஏன்னா அப்ப சொன்னாங்க, குடம் திறந்திருந்தா தண்ணியில புழு வந்துடும், புழு வராம பாதுகாக்கிற பொறுப்பு கருணாநிதியின் பொறுப்பு, அதனால மூடி கொடுத்திருக்கேன், ஜெயிச்சு வந்துட்டார். திமுக வரலாறோ கலைஞருடைய வரலாறோ இன்று ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வரலாறோ சாதாரண வரலாறு கிடையாது. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. திமுக செய்த சாதனையை போல், திமுக செய்த பணியை போல் இந்தியாவில் வேற எந்த கட்சியாவது செய்திருக்கின்ற அடையாளம் காமிச்சீங்கன்னா யாரால காட்ட முடியுமானா யாராலுமே காட்ட முடியாது. அண்ணா வந்தார், இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார், ஆங்கிலம் தமிழ் மட்டும்தான். ஒரு குறிப்பா நமக்கு புரியுற மாதிரியே சொல்றேன், நம்ம கட்சிக்காரங்களுக்குள்ள புதுசா வந்திருக்கிற இளைஞரணி தம்பிக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, இதை பிஜேபி காரன் அல்லது வேற வேற கட்சிக்காரெல்லாம் கலப்பி விடுறான், அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி படிக்கிறாங்க, நாங்க படிக்க கூடாதா? கலைஞர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? மத்திய மந்திரி வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? நாங்க மட்டும் நம்ம யாரா படிக்க வேணாம்னு சொன்னோமா? இந்தியை என்றைக்கும் திமுக எதிர்த்ததில்லை, ஆனால் இந்தி திணிப்பை திமுக ஏற்றுக்கொண்டதே இல்லை. இதுதான் வரலாறு. 38 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், ராஜாஜி முதலமைச்சர், அன்னைக்கு வெள்ளக்கார அரசாங்கம், ஆனா ராஜாஜி முதலமைச்சர். அப்போ ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், பெரியாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அண்ணாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ போராட்டம் நடந்தது. 62, 64 மிகப்பெரிய போராட்டம். 65 அன்னைக்கு இருந்த இந்திய எதிர்ப்பும் இன்னைக்கு இருக்கிற இந்திய எதிர்ப்பும் என்ன வித்தியாசம்? ஜவஹர்லால் நேரு இறந்து போன பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரா வராரு. அப்ப டெல்லியில இருந்து ஒரு தாக்கீது வருது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. பக்தோச்சல முதலமைச்சர் என்ன வருதுன்னா, தமிழ் ஆங்கிலம் கூட கட்டாயம் இந்தியை முதன்மை பாடமாக படிக்க வேண்டும். இப்ப நிறைய அறிவாளி கேட்கறான், உங்க வீட்டு பிள்ளைங்களாம் இந்தி படிக்கலாம், நாங்க படிக்க கூடாதான்ட்டு. தாராளமா படிக்கலாமே, யார் படிக்க வேண்டாம்னா? இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் மாற்றுமொழி மாநிலத்தில் மாற்று மொழியாக விருப்ப மொழியாக ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இந்தி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தி பிரச்சார சபா இருக்கிற தொகுதி உங்க தியாகராயர் தொகுதி தான். இந்தியை யாரும் படிக்க வேணான்னு சொல்லல, திணிக்க வேணான்னு சொல்றோம். 65 சாஸ்திரி என்ன அனுப்புனாரு? முதல்ல நம்ம இங்க என்ன படிக்கிறோம்? தமிழ் படிக்கிறோம். அப்புறம் உலக மொழியா ஆங்கிலம் படிக்கிறோம். அப்புறம் 3வது மொழியா இப்ப கூட நிறைய பேர் தனியார் பள்ளிக்கூடத்துல பிரெஞ்சு எடுத்துக்கிறாங்க, சமஸ்கிருதம் எடுத்துக்கிறாங்க, தேவையான மொழியை எடுத்துக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அந்த தாக்குதல் என்ன வந்ததுன்னு ஆர்டர்ல, தமிழை படிக்கிறியோ படிக்கலையோ கவலை இல்லை, ஆங்கிலத்தை படிக்கிறியோ கவலை இல்லை, ஆனா இந்திய கட்டாயம் படிச்சாகணும் சொன்னது யார்? லால் பகதூர் சாஸ்திரி. அன்னைக்கு ஒருவேளை திமுக இல்லைன்னா கூட்டத்துடைய தலைப்பெண்ண ஏன் வேண்டும் திமுக? ஒருவேளை அன்னைக்கு திமுக இல்லைன்னா
அன்னைக்கு திமுக போராடலன்னா, அன்னைக்கு அண்ணா ஜெயிலுக்கு போலன்னா, அன்னைக்கு கலைஞர் ஜெயிலுக்கு போலன்னா, அன்னைக்கு நாவலர் ஜெயிலுக்கு போலன்னா, அன்னைக்கு திமுக 20 பேர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கலன்னா, அன்னைக்கு 100 பேர் துப்பாக்கி தோட்டாக்கு பலியாகலன்னா, அன்னைக்கு மாணவர் வீதிக்கு வரலாம் என்ன இருக்கும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழின்னு ஒண்ணு இல்லாமல் போயிருக்கும். இந்தி தான் முதன்மையா இருந்திருக்கும். உதாரணம் வேண்டுமா? 2019 நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாடி வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு போனார். எல்லாரும் டிவியில பார்த்திருப்போம். தமிழ்நாட்டு எம்பி எல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. எல்லாம் தமிழ்லயே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, தமிழ் வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க, தமிழ்லயே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. எத்தனை பேரு? 40 பேருமே. சில அம்பேத்கர் வாழ்கன்னாங்க, சில காமராஜர் வாழ்கன்னாங்க, சில ராஜீவ்காந்தி வாழ்கன்னாங்க. ஆனால் 40 பேரும் தமிழ்நாட்டு எம்பிகள், 39 பேர் 19 பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இதை ஒரு குஜராத் பீகார் எம்பி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னன்னா இவன் வரான், தென்னாட்டிற்கு இந்தியாவில் கடைசி ஸ்டேட்டு, மூலையில் இருக்கிற ஒரு மாநிலம், அவங்க 39 பேரும் தமிழையே பொறுப்பேற்றுக்கிறான். அப்படி உள்ள ஒரு ஆர்வ கோளாறு சபாநாயகர் அவர் நம்பரை கூப்பிடுறார், பொறுப்பேற்றுக்க. நல்லா கவனிக்கணும். பீகார்லேருந்து போன அந்த எம்பி என்ன பண்றாரு? பொறுப்பேற்றுக்க சொல்ல இங்கிலீஷ்ல பொறுப்பேற்றுக்கல, ஹிந்தியில பொறுப்பேற்றுக்கல, போஜ்பூரி மொழியில பொறுப்பேற்றுக்கிறார். போஜ்பூரினா பீகார் மாநிலத்துடைய சொந்த மொழி, பீகாரியோடைய மொழி. அவர் போஜ்பூரியில பொறுப்பேற்ற ஆரம்பிச்ச உடனே சபாநாயகர் நில்லு நில்லு, என்ன மொழி இதுன்றார். அந்த எம்பி சொல்றாரு, டிவியில் லைவ் ஓடுது, இதனுடைய தாய்மொழி, நான் பீகாரி, நான் பீகார் மொழியில தான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே சபாநாயகர் சொல்றார், நீங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒன்னும் ஏத்துனா ஹிந்தியில ஏத்துக்கோ, இல்ல இங்கிலீஷ்ல ஏத்துக்கோ, போஜ்பூரில் ஏத்துக்க முடியாதுன்ட்டு. அந்த திமிரு பிடிச்சி பீகார் எம்பி திருப்பி கேட்கறான், அப்ப தமிழ்நாட்டு எம்பி மட்டும் தமிழ்ல ஏத்துக்கிட்டான், நான் ஏன் தாய்மொழி ஏத்துக்க கூடாதுன்னு கேட்கறான். அப்ப சபாநாயகர் சொன்னார், அவனுடைய மொழி 9வது அட்டவணையில் இருக்கிறது, உன்னுடைய மொழி 9வது அட்டவணையில் இல்லை, ஆகவே ஏற்றுக்க முடியாதுன்ட்டு சபாநாயகர் சொன்ன உடனே அந்த பீகார் எம்பி என்ன தெரியுமா சொன்னா, என்ன சார் பண்றது, என் ஸ்டேட்ல கலைஞர் கருணாநிதினு ஒருத்தன் பிறக்கல, பிறந்திருந்தால் என் மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கிற சீமான் சாமான் தெரியுமா? அதெல்லாம் இது நடந்தது பார்லிமெண்ட்ல, நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. 65 போராட்டம். நாம் சிந்திய ரத்தம் கொஞ்சமானது அல்ல, நாம் கொடுத்த பலி கொஞ்சமான பலி அல்ல, நாம் சந்தித்த போராட்டம் சிறைச்சாலையில் அடக்குமுறை கொஞ்சமானது அல்ல. கீழப்புழு சின்னசாமியும் ராஜேந்திரனும் எத்தனை பேர் தீக்குளித்தார்கள். இந்த மொழிக்காக, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக தன்னை வருத்தி கொண்ட ஒரே இனம் தமிழ் இனம், வருத்தி கொண்ட ஒரே கட்சி திமுக தான் என்பதை இங்கு பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். போராட்டம், வரலாறு, துப்பாக்கி சூடு, அடக்குமுறை, 200 பேர் செத்து போகிறார்கள். வேறு வழி இல்லாமல் அன்றைய மோடி சாஸ்திரி அரசாங்கம் இந்தி திணிப்பை நிறுத்தி வைத்தது. நினைத்து பாருங்கள். 2019 பீகாரின் சொந்த மொழி காணாமல் போயிருக்கிறது. நேற்றைய தினம் வெஸ்ட் பெங்காலுடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் திலீபன் தமிழில் பேட்டி வந்திருக்கு. மேற்கு வங்கத்துடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் திலீபன் சொல்லியிருக்கிறார், பங்காளி மக்களே தயவு செய்து இந்தியை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள், பெங்காலி மொழியில பேசுங்கள், இப்படியே போனால் உங்கள் மொழி காணாமல் போய்விடும். சொன்னது திமுக பொதுச் செயலாளர் அல்ல, பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய திலீபன் பேசுகிறார். இந்த மொழியை காப்பாற்றுவதற்கு 65 திமுக இல்லைன்னா, 84 திமுக இல்லைன்னா, இன்று வரையில் மத்திய சர்க்கார் எப்படியாவது மிரட்டியாவது இங்கு இந்தியை புகுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, ஒவ்வொரு முறையும் மொழியின் மீது, தமிழின் மீது, கலாச்சாரத்தின் மீது மத்திய சர்க்கார் போர் தொடுக்கிற போதெல்லாம் முன்னாடி போய் நின்று மார்பை காட்டிய இயக்கம் திமுக தான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே திமுக தேவை. எமர்ஜென்சியை போல் எந்த இந்திரா காந்தியை பெருந்தலைவர் காமராஜர் பிரதமராக்கி அழகு பார்த்தாரோ அந்த இந்திரா காந்தி காமராஜரை கைது செய்ய சொல்லுகிறார். ஆனால் காமராஜரை கலைஞர் காப்பாற்றி பத்திரமாக வைத்திருக்கிறார். நீ பதவி ஆசை என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவில் எல்லா முதலமைச்சரும் இந்திரா காந்திக்கு சலாம் போட்ட பொழுது, எல்லா முதலமைச்சரும் இந்திரா காந்திக்கு பயந்து நடங்கிய பொழுது, எல்லா முதலமைச்சரும் நீங்கள் சொல்வது சரி என்று தலையாட்டிய பொழுது, எல்லா முதலமைச்சரும் கைகட்டி நின்ற பொழுது,
இந்தியாவின் ஒரே ஆண்மகனாக இருந்து எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்திரா காந்தி அங்கிருந்து ஓம் மேத்தாவை அனுப்பினாராம். நீங்கள் எதிர்க்க ஆதரிக்க வேண்டாம், மௌனமாக இருங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்கள் ஆட்சியை தேர்தலே இல்லாமல் 2 ஆண்டு காலம் நீங்களே முதலமைச்சராக இருக்கலாம். நினைச்சு பாருங்க, ஆட்சி 76 முடிஞ்சிருது. ஆனா இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க, எலெக்ஷனே இல்லை, நீங்களே சீஃப் மினிஸ்டர், நீங்களே 2 வருஷம் தொடரலாம், நான் கேட்க மாட்டேன், நீங்களே இருங்கன்றாங்க. அப்படியே கண்ணு மூடி நினைச்சு பாரு, அந்த இடத்துல எடப்பாடி இருந்தார்னா, கண்ணு மூடி நினைச்சு பாரு அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்தாருன்னா, ஒண்ணு இல்ல. அதுக்கே நரேந்திர மோடி கால போய் ஷூ பாலிஷ் போடுறானுங்க. 2 வருஷம் பதவி நீடிச்சு தரேன், யார் சொல்றது? இந்திரா காந்தி. எலெக்ஷனே இல்ல, நீங்களே பவர்ல இருங்க, நீங்களே ஆட்சியில் இருங்க, நீங்களே ஆட்சி நடத்துங்கள், ஆனால் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். சுட்டி விகடன் ஒரு புத்தகம் ஆனந்த விகடன் வெளியிடுது. அதுல சின்ன சின்ன குழந்தைங்க கலைஞர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு 10 வயசு பொண்ணு கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, ஐயா உங்களை எல்லாரும் அரசியல் சாணக்கியர் சொல்றாங்களே, அது உண்மையா? அந்த பட்டத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படி ஒரு 10 வயசு பொண்ணு கலைஞரை பார்த்து கேட்குது. கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், அது உண்மையும் இல்லை, அந்த பட்டத்துக்கு நான் பொருத்தமானவனும் இல்லை. எல்லாருக்குமே அதிர்ச்சி, என்னடா கலைஞர் இப்படி சொல்றாருன்ட்டு. நான் அரசியல் சாணக்கியராக இருந்திருந்தான், அரசியல்வாதியாக இருந்திருந்தால் 75 எமர்ஜென்சி எதிர்க்க வேண்டாம் என்று இந்திரா காந்தி சொன்னார். நான் அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அந்த எமர்ஜென்சியை எதிர்க்காமல் இருந்து இந்திரா காந்தியோடு கைகோத்து இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் என்ற ஒரு கதாபாத்திரமே இருந்திருக்காது. என்ன சொல்றாரு? நான் அந்த அரசியல்வாதியாக இருந்திருந்தால், அரசியல் சாணக்கியராக இருந்திருந்தால், இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையை ஆதரித்திருந்தால், இல்லை மௌனமாக இருந்திருந்தாலே என்னுடைய ஆட்சி 2 ஆண்டு காலம் நீடித்திருக்கும். நான் ஆதரித்த காரணத்தினாலே எம்ஜிஆர் எதிர்த்திருப்பார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் என்ற ஒரு முகமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நான் அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருந்த காரணத்தினால் எமர்ஜென்சியை எதிர்த்தேன் என்று ஆண்மையோடு சொன்ன தலைவர் கலைஞர். இது அன்னைக்கு பதவிதான் முக்கியம், திமுகவுக்கு பதவிதான் முக்கியம், கலைஞருக்கு பதவிதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா கலைஞர் என்ன பண்ணிருக்கணும்? எமர்ஜென்சியை ஆதரிச்சிருக்கணும். ஆனால் கலைஞர் பதவி முக்கியம் அல்ல, அரசாங்கமோ பதவி சுகமோ முக்கியம் அல்ல. இந்த நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிற தேசிய தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்ட தலைவன் மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை இங்கு பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஜனநாயகத்தை காப்பதற்கு திமுக தேவைப்பட்டது. இன்னொரு இஷ்யூ பொதுவாக ஓடிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ராமர் கோயில் ஒன்று இல்லைன்னு, பாகிஸ்தான் ஒரு நாடு இல்லைன்னா, ராமர் கோயில் ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா பிஜேபியால் அரசியல் நடத்த முடியாது. அதே மாதிரி இலங்கைன்னு ஒன்று இல்லைன்னா, ஈழத்தமிழன் ஒன்று இல்லைன்னா, பிரபாகரன் ஒன்று இல்லைன்னா சீமானால கட்சி நடத்த முடியாது. ரெண்டுமே பைத்தியக்காரனுங்க. அவனும் இல்லாதான் பேசுவான், இவனும் இல்லாதான் பேசுவான். இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கிற கேள்வி, கலைஞர் ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணார், ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணாருன்ட்டு. திமுக செய்ததை போல், திமுக இழந்ததை போல் ஈழத்தமிழனுக்கு வேற எவனாவது பண்ணியிருந்தானா அடையாளம் காட்டுக் கொள்ளுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திமுக செய்ததை போல் யாருமே செய்திருக்க முடியாது. முதலில் இன்னும் பெருமையா சொல்றேன், ஏன் வேண்டும் திமுக? திமுக வேண்டும். ஏன்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இலங்கை தமிழை பத்தி சொல்லிக் கொடுத்த கட்சியே திமுக தாண்டா. முதல் மாநாட்டில், சிதம்பரம் மாநாட்டில் தீர்மானம் போட்டு ஈழத்தை பத்தி தமிழ்நாட்டு மக்கள் தெரியப்படுத்தியது திமுக. இதே இலங்கை சிறைச்சாலையில் குட்டிமணி ஜெகன், திலீபன் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கண்ணை நோண்டி கிட்ட கொலை பண்றாங்க. மிக கொடூரமாக சிறைச்சாலையில் ஜெகன் படுகொலை செய்யப்படுகிறார். அதை கண்டித்து திலீபன் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆனா கரெக்டா சொல்லணும் வரேன்னா, மிகப்பெரிய ரத்த கலரியை இலங்கை சிறைச்சாலையில சிங்கள ராணுவம் நடத்தியது. நான் திமுக காரன் கெத்தா சொல்லலாம், திமுறா சொல்லலாம். இன்னைக்கு எங்க போனா காலரை தூக்கிட்டு போலாம், கருப்பு சோப்பு வேஷ்டியை கம்பீரமா கட்டிட்டு போலாம். என்ன தெரியுமா காரணம்? அந்த இலங்கை சிறையிலே இதுல சிங்கள ராணுவம் ருத்ரதாண்டா ஆடிய செய்தி இப்பதானே பேஸ்புக் இருக்கு, இப்பதானே போன் இருக்கு, பேஜர் இருக்கு, எல்லாம் மெயில்ல இருந்து எல்லாமே இப்பதானே இருக்கு.
30 வருஷம் முன்னாடி டெலிகிராம் வந்தாதான், பத்திரிகையில வந்தாதான், டிவியில சொன்னாதான். ஆனால் இலங்கை ராணுவம் சிறைச்சாலையில் கொடுமை செய்கிறது, குட்டிமணியும் ஜெகனும் படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்தி கிடைத்த உடனே 24 மணி நேரத்தில் சென்னையிலே 5 லட்சம் பேரை திரட்டி ஊர்வலம் நடத்திய ஒரே இயக்கம் திமுக. யாரும் மறந்துவிடக்கூடாது. அன்றைய இந்திரா காந்தி அரசையும் எம்ஜிஆர் அரசையும் ஆட்டி படைத்து படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கலைஞர் கோரிக்கை வைக்கிறார், ஊர்வலம் போகிறார். திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்கிறார். இந்திய அரசியல் களம் கொத்தளித்து போகிறது. இந்திய அரசு தலையிடுகிறது. இலங்கையில போய் பிரச்சனையை தடுத்து கலவரத்தை நிறுத்துங்கள். இந்திரா காந்தி இறந்து போகிறார், ராஜீவ் காந்தி வருகிறார். ஒரு முட்டாள்தனமான முடிவை எம்ஜிஆரும் ராஜீவ் காந்தி எடுக்கிறார்கள். என்ன முடிவு என்று சொன்னால், இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்புவது. நிறைய பேர் கேட்கிறான், இலங்கைக்கு திமுக என்ன பண்ணுச்சு, ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணுச்சுன்ட்டு. தப்பு தப்பான முடிவெடுத்தெல்லாம் அவர்கள் தான், பாதிக்கப்பட்டதெல்லாம் நம்ம தான். ராஜீவ் காந்தி 91 செத்து போயிட்டாரு. காங்கிரஸ்காரன் கோபம், ஏடங்க கோபம் எப்படி தெரியுமா இருந்தது, பகுதி செயலர் ஆபீஸ் பத்தி எரியுது. ராஜீவ் காந்தி செத்து போயிட்டாரு, கோசுமணி வீட்டில் சைக்கிள் தூக்கி ஓடுறான். எப்படி செத்து போனது ராஜீவ் காந்தி, திருடு போனது கோசுமணி சைக்கிள். ஏன்னா ஏடிஎம் காரனுக்கு அவ்வளவு கோபமா, ராஜீவ் காந்தி செத்து போயிட்டாருன்ட்டு. ராஜீவ் காந்தி எம்ஜிஆர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்தியன் மிலிட்டரியை இலங்கைக்கு அனுப்புறாங்க. அதுக்கு பேர் அமைதிப்படை. கலைஞர் கடுமையா எதிர்க்கிறாரு, போகக்கூடாது, இந்திய ராணுவம் இலங்கைக்கு போகக்கூடாது. யார் சொல்றது, கலைஞர். அனுப்புறது யாரு, ராஜீவ் காந்தி. யார் பேச்சை கேட்டு, எம்ஜிஆர் பேச்சை கேட்டு. போகவே கூடாது. திமுக கண்டன போராட்டம், ஊர்வலம், அறிக்கை விடுகிறார், சட்டமன்றத்தில் பேசுகிறோம், டெல்லி பார்லிமெண்ட்ல வைகோ பேசுகிறார், போகக்கூடாது, கலைஞர் வேணான்னு சொல்றாருன்ட்டு. ஆனா கலைஞரின் பேச்சை கேட்காமல் எம்ஜிஆரும் ராஜீவ் காந்தி இந்திய மிலிட்டரி இலங்கைக்கு அனுப்புறாங்க. போன படைக்கு பேர் அமைதி படை. போன படை என்ன தெரியுமா பண்ணுச்சு, 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுங்கடா, 2 பேரையும் காப்பாத்துங்கடா, 2 பேரும் அடிச்சுக்காம பாத்துக்கங்கடா, 2 பேரும் உயிரை கொள்றான்னா, போன படை சிங்கள படையோடு சேர்ந்து கொண்டது. கலைஞர் முரசொல்ல கடிதம் எழுதுகிறார், போனது அமைதி படையா அமளி படையா, கலைஞர் எழுதுகிறார் முரசொலியில. ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்திய மிலிட்டரி அனுப்புனா, தமிழனை காப்பாற்றுறதுக்கு அனுப்புனா, போன மிலிட்டரி சிங்களனோடு சேர்ந்து கொண்டு ரத்த களரி செய்தது. தமிழச்சிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், தலைகீழாக தொங்கவிடப்பட்டார்கள், உயிரோடு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இலங்கை ராணுவம் பண்றது அநியாயம்னா, அவங்க கூட சேர்ந்து இவங்க பண்ணது அதை விட உச்சகட்ட அநியாயமாக இருந்தது. கலைஞர் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அன்னைக்கு திமுகன்னு ஒன்று இல்லைன்னா, கலைஞர் ஒருத்தர் இல்லைன்னா, பார்லிமெண்ட்ல திமுக பேசுறா, இலங்கையில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். பெரியவர்களே, தாய்மகளே, ராஜீவ் காந்தி பண்ண தவறு, எம்ஜிஆர் பண்ண தவறு, இலங்கைக்கு அமைதிப்படை போனது. ஏன் வேணும் திமுக? ஆனா கருணாநிதி என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார், ஏன் வேணும், மாவட்டம் கொடுத்த தலைப்பு. அந்த வேலையெல்லாம் இவர் தான் பண்ணுவாரு. சின்ன கார்ட்டூன்லயே சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன் வேணும்னு சொல்றோம்ல, ராஜீவ் காந்தி ஆட்சி முடிஞ்சது, எம்ஜிஆர் இறந்து போயிட்டார். 89 விபி சிங் பிரதமரா வரார். விபி சிங் பிரதமரா வரார். நம்ம கூட்டணியில தமிழ்நாட்டில் தோத்து போயிட்டோம், வடநாட்டில் ஜெயிச்சோம், விபி சிங் பிரதமர் ஆயிட்டார். அப்ப கலைஞர் கிட்ட விபி சிங் கேட்டாராம், என்ன பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு. முதல்ல கலைஞர் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா, எங்க மாவட்டத்தில் தலைப்பு கொடுத்திருக்காருல, ஏன் வேண்டும் திமுகன்னு. கலைஞர் முதல் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா, இலங்கைக்கு போயிருக்கிற இந்திய ராணுவத்தை திரும்ப அழையுங்கள். என்ன கோரிக்கை வைக்கிறாரு, இலங்கைக்கு போன இந்திய ராணுவத்தை திரும்பி அழையுங்கள் போதும் அப்படின்ட்டு. சரின்னு விபி சிங் என்ன பண்றாரு, கையெழுத்து போடுறார், இந்திய ராணுவம் திரும்பி வரணும்ட்டு. கொடுமை என்னன்னா, 6 மாசத்துல விபி சிங் அரசு கவிழ்ந்து சந்திரசேகர் அரசு வந்துருது. 9 மாசம் தான் பிரைம் மினிஸ்டர். இங்கதான் ட்விஸ்டே வரப்போகுது. ஏன் வேண்டும் திமுகன்னு கேட்டாங்கல்ல, இலங்கைக்கு திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறான்ல, ஈழ தமிழனுக்கு திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறான்ல, பிரபாகரனை ஏன் திமுக காப்பாத்தலன்னு கேட்கிறான்ல, திமுக கைவிட்டுடுச்சா, பதவி ஆசையா, என்னென்னவோ கேட்கிறான்ல, எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்றேன், ஏன் வேண்டும் திமுக. விபி சிங் அரசு கவிழ்ந்து சந்திரசேகர் பிரதமர் ஆகிறார். ஆனா விபி சிங் கையெழுத்து போட்டாரு, இந்தியன் மிலிட்டரி வாபஸ் வரணும், சந்திரசேகர் பிரதமர் ஆயிட்டார். இங்கதான் ட்விஸ்ட் வருது. இந்திய அரசியல் சட்டப்படி என்னன்னா, இந்திய ராணுவம் ஏதாவது வெளிநாட்டுக்கு போச்சுன்னா, அந்த ராணுவம் திருப்பி இந்தியாவுக்கு எந்த ஸ்டேட்ல வந்து இறங்குதோ அந்த ஸ்டேட் முதலமைச்சர் மாலை போட்டு பொக்கை கொடுத்து வரவேற்க வேண்டும். போனது எங்க, இலங்கைக்கு. இந்திய ராணுவம் எங்க வந்து இறங்குது, சென்னை ஹார்பர்ல வந்து இறங்குது.
துறைமுகத்தில் வந்து டெல்லியிலேருந்து லெட்டர் வருது, சந்திரசேகர் ஆஃபீஸ்லேருந்து கலைஞருக்கு. என்ன வருதுன்னா, இந்திய ராணுவம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து இறங்குது, முதலமைச்சர் என்ற முறையில் நீங்கள் போய் மாலை போட்டு பொக்கை கொடுத்து வரவேற்க வேண்டும். என்ன செய்தது திமுக? பதவிதான் முக்கியம், ஆட்சி தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் கலைஞர் என்ன பண்ணியிருக்கணும்? தோ போறேன்னு சொல்லியிருக்கணும். கலைஞர் வந்து பதில் எழுதினாரு, என் இனத்தின் மக்களை கொன்றுவிட்டு வருகிற இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன் என்று சொன்ன ஆண்மை உள்ள தலைவர் கலைஞர். நான் போக மாட்டேன்னார், வரவேற்க மாட்டேன்னார், மாலை போட மாட்டேன்னார், பொக்கை கொடுக்க மாட்டேன்னார். டெல்லியிலிருந்து மறு எச்சரிக்கை வருகிறது, நீங்க போறனா உங்க ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படும். நினைச்சுப்பார், ஒரு மாலை போறதால என்ன ஆயிடும்? ஒரு பொக்கை கொடுக்கறதால என்ன ஆயிடும்? சும்மா நின்று போஸ்ட் கொடுக்கறதால என்ன ஆயிடும்? ஆட்சி பெருசா, மாலை பெருசா? அதிகாரம் பெருசா, பொக்கை பெருசா? பதவி சுகம் பெருசா, போய் வரவேற்கிறது பெருசானா? என் தலைவன் முடிவு செய்தான், என் இனத்தின் மக்கள் தான் எனக்கு பெருசு, முதலமைச்சர் பதவி பெருசல் என்று இந்திய ராணுவத்தை வரவேற்க கலைஞர் துறைமுகம் போகவில்லை. 1991 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? சீமா அப்போல்லாம் எங்கன்னா குப்பை போர்க்கிட்டு இருந்திருப்பான். 1991 ஜனவரி 31ஆம் தேதி அதர்வைஸ் ஒரு பிரிவு, தமிழ்நாட்டு கவர்னர் சுஜித் சிங் பர்னாலா ஆர் வெங்கட்ராமன் அறிக்கை கேட்கிறார். சந்திரசேகர் கலைக்க தயாராக இருக்கிறார். கலைக்க சொன்னது ஜெயலலிதா. உங்கள் அரசை கலைக்க வேண்டும், கலைஞர் அரசை கலைக்க வேண்டும், அறிக்கை தாருங்கள். பர்னாலாட்ட கேட்கிறாங்க. கவர்னர் திருப்பி கேட்கிறார், இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அரசு நன்றாக இருக்கிறது, சிறத்தன்மையோடு இருக்கிறது, கலைக்க அனுமதி தரமாட்டேன். சொன்னது யார்? கவர்னர். ஒரு கவர்னர் எப்படி இருக்கணும் உதாரணம் சுர்ஜித் சிங் பர்னாலா. ஒரு கவர்னர் எப்படி இருக்கக்கூடாது உதாரணம் இப்ப இருக்கிற RSS ரவி. மறந்துடக்கூடாது. கவர்மெண்ட் கலைக்குது, பர்மிஷன் தர மாட்டேன் கவர்னர். இந்திய அரசியல் சரித்திரத்தில், இந்திய குடியரசாகி அரசியல் சட்டத்தில், அரசியல் வரலாற்றில் கவர்னருடைய பரிந்துரை இல்லாமல், கவர்னருடைய அறிக்கை இல்லாமல் அதர்வைஸ் பிரிவை பயன்படுத்தி இதுவரையில் 75 வருஷத்துல எந்த கட்சி மீதும் எந்த ஆட்சி மீதும் அப்படி ஒரு பிரிவு பயன்படுத்தல. அதர்வைஸ் ஒரு பிரிவை பயன்படுத்தி ஈழ தமிழனுக்காக, இலங்கைக்காக, அங்க இருக்கிற தமிழனுக்காக ஆதரவாக பேசினார், குரல் கொடுத்தார், உதவி செய்தார். ஒரே காரணத்துக்காக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தது மத்திய அரசாங்கம், ஆட்சி இழந்தது திமுக. யார் எங்களை பார்த்து கேட்கிறது இலங்கைக்கு என்ன பண்ணீங்கன்னு? நாம் உண்மையை சொல்ல, எமர்ஜென்சியாக இருந்தாலும், இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும், இந்திய எதிர்ப்பு பிரச்சனையாக இருந்தாலும், மொழி பிரச்சனையாக இருந்தாலும், நாம் சந்தித்த துயரத்தை போல யாருமே சந்தித்திருக்க முடியாது. நாம் வரலாற்றின் சொந்தக்காரர்கள். இங்க இருக்கிற எவ்வளவு இங்க பேசணும், 2 MLA இருக்காங்க, ஒரு கவுன்சிலர் 2 கவுன்சிலர் இருக்கலாம். எதில் உட்கார்ந்துக்கிற கழக முன்னோடிகள், மேடையில் உட்கார்ந்து கழக முன்னோடிகள் எல்லாரும் MP ஆட முடியுமா? எல்லாரும் MLA ஆட முடியுமா? எல்லாரும் மந்திரி ஆட முடியுமா? இல்லை. அப்ப திமுக காரங்க என்ன பெருமை? பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாக வேண்டும். அதுதான் ஒவ்வொரு திமுக காரனுக்கு பெருமை. எவ்வளவு பிரச்சனைகள். அண்ணா கட்சி ஆரம்பித்தார், 62 சம்பத் போனார், 72 MGR போனார், 82 நாவலர் போனார், 92 வைகோ போனார். எமர்ஜென்சியை பார்த்தோம், பொட்டாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், போலீஸ் துப்பாக்கி சூடை பார்த்தோம், ரத்தத்தை பார்த்தோம், கலவரத்தை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். 75 வருஷம் கழிச்சும் இந்த இயக்கம் கம்பீரமா நிக்குது என்று சொன்னால் அது திமுக தொண்டனுடைய வியர்வை ரத்தம் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சிக்கு கிடைச்ச தொண்டை மாதிரி எந்த கட்சியும் கிடைச்சிருக்க மாட்டான். இந்த கட்சி கிடைச்ச உழைப்பாளி மாதிரி, இந்த கட்சி கிடைச்ச நிர்வாகி மாதிரி எந்த கட்சிக்குமே கிடைச்சிருக்க மாட்டான். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. அண்ணா சொன்னார், இது பாசானத்தில் புத்த புழுன்னு சொன்னார். யார் யாரே ஏதோ பேசிட்டு இருக்கான், வீட்டுக்கு அனுப்புவோம், தோக்கடிச்சிரும், நாங்க தான் வருவோம்ட்டு. எம்ஜிஆரே தோக்கடிச்ச கட்சிடா அது. நிறைய பேர் வரலாறு தெரியாம சொல்லிட்டு இருப்பான், எம்ஜிஆர் இருக்கிற திமுக ஜெயிக்கவே முடியலன்ட்டு. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், 87 செத்து போயிட்டார். உட்கார்ந்து இருக்கிற அண்ணனுக்கெல்லாம் தெரியும். 77 வந்தார், 87 செத்து போயிட்டார். 80 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் மண்ண கவ்வினார், படுதோல்வி. 80 பார்லிமெண்ட் தேர்தல் எம்ஜிஆர் வாஷ் அவுட், எம்ஜிஆர் தோக்கடிச்சது திமுக. 86 உள்ளாட்சி மன்ற தேர்தல் எம்ஜிஆர் வாஷ் அவுட், உள்ளாட்சியில் திமுக அமோக வெற்றி பெற்றது. ஆக நாங்கள் பார்க்காத தலைவரே கிடையாது. என்ன கொடுமை தெரியுமா? எல்லா மூத்த மொழியெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க,
திமுக ஒரு காலத்தில் யார் எடுத்து அரசியல் பண்ணுச்சுன்னா ராஜாஜி, பக்தோச்சலம், காமராஜர், கக்கனு, வெங்கட்ராமனு, சி சுப்பிரமணியம், எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி, நேரு, மொராரி தேசாய், கல்யாண் சிங், இப்படிலாம் அரசியல் பண்ணோம். இதெல்லாம் திமுக ஃபேஸ் பண்ண அரசியல் லீடரு. இப்போ யார் யாரை ஃபேஸ் பண்ணுறோம் தெரியுமா? ஆமகரி, ஆட்டுக்குட்டி, அணில் குஞ்சி, கற்பாம்பூச்சி. ஆனால் எங்களுக்கு வந்து கேடுகால மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. எவ்வளோ பெரிய தலைவருக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாரு, எங்களுக்கு ஈக்குவலான தலைவர் ஒருத்தரை காட்டு. இப்போ நம்ம தலைவர் இருக்கிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் மேடையில் நிற்க வைப்போம். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தலைவர்லாம் கூட்டின்னு வருவோம். யாரெல்லாம் ஒருத்தர் அவருக்கு ஈக்குவலா திறமை உள்ளவன், பேசக்கூடியவன், தியாகம் பண்ணவன், கட்சி நடத்தக்கூடியவன், அரவணைக்கக்கூடியவன், யாராவது ஒருத்தர். இந்த அண்ணாமலையா இன்னைக்கு வாய்க்கு விட்டுக்கிறான், ஜாத்தியால் அடித்துக் கொள்வேன். பைத்தியம் முட்டி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. படம் பேர் ஞாபகம் வரல. கார்த்திக் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு. யாருப்பா ஞாபகம்? இது ஆலினால். அந்த ஆலினால் அழகுராஜா தான் இப்ப அண்ணாமலை. அந்த பட்டில் சிஜே பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு, தெரியல. கொஞ்சம் அப்படியே கண்ணை முடி நினைச்சுப்பாரு அண்ணாமலையா இருந்தா எப்படி இருக்கும்னு. யாரையா ஏமாத்துறீங்க? செருப்பே போட மாட்டாராம். காலில் ஆணி வந்துச்சு, டாக்டர் 3 மாசம் போடக்கூடாதுன்னு. அது எப்படி டைலாக் விட்டான் பாரு அவன். நாங்கள் திமுக ஆட்சியை அகற்றுவரை. டை, நீ செருப்பு போட்டா என்ன, பேண்ட்டு போட்டா எங்களுக்கு என்ன ஆகுது? நீங்க போய் அது ஜாட்டியால் அடிச்சுக்கிறது. யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? உன் அக்கா கணவர் வீட்டில், உன் மச்சான் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு. இப்படியே அண்ணாமலை சொந்தக்காரங்க வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு ஒரு பக்கம் செய்தி. இவர் ஏகப்பட்ட பணத்தை சேர்த்துட்டாரு இன்னொரு பக்கம் செய்தி. ஒரு யூடியூப்ல பேசுற ஒரு தனியார் பேச்சாளர் என்ன சொல்லிருக்காரு, இவர் ஒரு 2000 கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு, அப்படி ஒரு செய்தி. இந்த செய்தியை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த செய்தியை வெளியே விடாம அமுக்கி விடுறதுக்கு இவர் ஜாட்டியால் அடிச்சுக்கிறாராம். ஐயா, எங்க அண்ணன் கருணாநிதிட்ட காசை வாங்கி நானே கொடுக்குறேன். கொஞ்சம் நல்ல ஜாட்டியா வாங்கி, காஸ்ட்லி ஜாட்டியா வாங்கி, உனக்கு உரைக்கிற மாதிரி. இன்னும் நீ அடிச்சா உரைக்காது. எங்க திமுக காரருக்கு டென்ஷன்ல எங்க வேலுங்கிட்ட ஜாட்டியை கொடுத்தீங்கன்னா உன்னை வாங்குற வாங்கு. எங்கள் வீட்டு பிள்ளைல நம்பியார் எம்ஜிஆர் அடிப்பார் தெரியுமா? அந்த மாதிரி அடிச்சாதான். யார் காதில் பூ சுத்துறீங்களா? கேட்கறவன் கேனையன்னா கேஆர் விஜயா கொண்டில கேடிவி தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? எந்த கட்சி? ஏடிஎம்கேவா? ஆல் அட்ரஸ் இல்லாம ஆயிடுச்சு. யாரு? நாங்கள் தான். அண்ணாமலை போனியாவில் அவரு இன்னும் இடத்துல ஜெயிக்க முடியல. லண்டனுக்கு போய் பட்டம் வாங்கணும். இன்னைக்கு சொல்ல கேட்டுக்கோ, லண்டனுக்கு பட்டம் கொடுக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் தரமாட்டார்கள். நீ மறந்து விடக்கூடாது. யார்கிட்ட கதை விடுறீங்க? எந்த கட்சி எங்களை எது இருக்கு? விஜயகாந்த் கட்சியா? பாவம், அவர் செத்து போயிட்டாரு. ஜி.கே. வாசனா அவர் காசுல அவரே போஸ்டர் அடிச்சுக்கிறாரு பெருசு பெருசா. அதுவும் அடிக்கிறதா 2 பிட்டுலாம் கிடையாது, ஒன்லி 20 பிட்டு 15 பிட்டு தான். அது முழுசா அவர் படம் மட்டும்தான் இருக்கும். வேறு யார் இருக்கிறா எங்களை எதுக்க? எந்த? இந்த அன்புமணி ராமதாசியா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணியினர். ஸ்டாலின் குடும்ப அரசியல் நடத்துகிறார். உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆக்கலாம்? அன்புமணி பொண்டாட்டி எப்படி தர்மபுரியில் நின்னது? இவரு புள்ள முதலமைச்சர், இவரு புள்ள மத்திய மந்திரி ஆகலாமா? இவர் சம்பந்தி எம்பி ஆகலாமா? இவங்க சொந்தக்காரன் வேலூர் ரயில்வே துறை இணை அமைச்சர் ஆகலாமா? இவன் இன்னொரு சம்பந்தி பாண்டிச்சேரியில் எம்பி நிற்கலாமா? இவர் மருமக தர்மபுரியில் எம்பி நிற்கலாமா? அதெல்லாம் கேட்கக்கூடாதான். நாங்கள் உதயநிதி மட்டும் தான் கேட்போம். ஏன்னா இது அநியாயமாகுது. இல்லை இது இவர் என்னத்தமா சொன்னாரு? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், எங்க எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். என் கால் பாதங்கள் கோட்டையிலே படாது. என் குடும்பத்திலிருந்து இந்த ஜாட்டி யார் திரும்ப வாங்கி தரணும்? அண்ணாமலையும் ராமதாஸ் தான் வாங்கி தரணும். என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நாடு உள்ள சவுக்கால் அடிக்க. என்ன முச்சந்து நின்று இவரை சவுக்கால் அடிக்க சொன்னார். இங்க ஒரு லூஸ் அடிக்கிற, நானே அடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரே கூட்டணி. சரி, எப்படிலாம் பைத்தியக்காரி ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இருக்கா? திட்டங்கள் இருக்கா? விமர்சனம் இருக்கா? போராட்டம் இருக்கா? சுட்டிக்கா? இல்லை. ஒரே நோக்கம், திமுகவை எப்படியா சுத்து போடணும், திமுக மீது கலங்கத்தை ஏற்படுத்தணும், திமுகவை தோற்கடிச்சு கோட்டைக்கு போகணும். எப்படி போவீங்க? இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ. 75வது வருஷத்தை கொண்டாடி இருக்கிறோம். எங்க மாவட்ட செயலர் இருக்கிறார், பகுதி செயலர், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்.
இன்னும் 25 ஆண்டுகளும் கழித்தும் 100ஆண்டு விழாவை திமுக கொண்டாடும். அப்பொழுதும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.